என் பேரை பாத்தீங்களா இல்லையா? ஓவர்டன் ரசிகர் மன்றம். ஓவர்டன் ரசிகர் மன்றம். என் பேரை பாத்தீங்களா இல்லையா? லைக் இவ்வளவு நாளா ஐபிஎல் பேல பாடின என்ன இன்னைக்குதான் மீண்டும் வரா ஜெர்சி மட்டும் தான் மிஸ்ஸிங்கு. வந்துடுறேன். என்னடா இது, ஜெயிச்சா பேரை மாத்திக்கிறீங்க, தோத்துட்டே இருந்தா தம்பி, ஐபிஎல் ஃபேன் ஏய் நான் வச்சுக்கிறீங்க. ஸ்பைடா. எப்பயுமே கௌதம் சிஎஸ்கே தான் இருக்கும், மாறவே மாறாது. நான் சரி வந்து இன்னைக்கு ஓவர்டனை வந்து பிரைஸ் பண்றதுக்காக வச்சிட்டேன், இல்லைன்னா ஆதில் சிஎஸ்கே தான். சரி, ஓகே. ஸ்ட்ரைட்டாவே மேட்ச் குள்ள போயிடலாம். டிசி விசஸ் சிஎஸ்கே மேட்ச். சேப்பாக்ல வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு சிஎஸ்கே ஒரு அபார ஒரு வெற்றி. டிசி வெர்சஸ் சிஎஸ்கேவா? ஆமா, ஆமா எஸ்ஆர்ஹெச் வெர்சஸ் பஞ்சாப் தானே? ஈவினிங் மேட்ச்ப்பா. ஈவினிங் பேசிட்டு இருக்கோம். ஏய், அந்த மேட்ச் தான் காட்சி போயிடுச்சு. இந்த வீடியோக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ இவ்வளவு நாளா போட்டு விஜய் சொல்லுவா, இருடா விஜய் சொல்லுவார்ல, என்னைக்குமே டெல்லியால தமிழ்நாட தொட முடியாது. தொட அந்த முடியாது, வீடியோ கிளிப்ப போடுறேன், தொட முடியாது. தொடவே முடியாது. டிசி மாதிரி ஒரு டீம் அடிச்சாதான் அங்க இருந்து நம்மளோட வெற்றியை தொடங்கினாதான் நமக்கு வந்துட்டு எப்பா வந்து காக்கி வந்துட்டான் சார் அப்படிங்கிற மாதிரி அங்க இருந்து ஆரம்பிச்சாதான் கெத்தாவே இருக்கும். அலாம் ராக்கி பாய். ஓகே, லைக் டாஸ் வந்துட்டு தோத்துட்டோம். டாஸ் தோத்த உடனே தான் வந்துட்டு எனக்கு டாஸ் மேலதான் இப்போ வந்துட்டு இந்த சிஎஸ்கே பத்தி எனக்கு டாஸ்க்கு அப்புறம் நம்பிக்கையே இல்லடா. டாஸ் நீங்க வின் பண்ணுங்க, நாங்க வின் பண்றோம், என்ன வேணா பண்றோம், பேட்டிங் எடுக்கிறோம், 200க்கு மேல அடிக்கிறோம், அவ்வளவுதான். பவுலிங்ல ஒரு 2 சேஞ்சஸ். ஆதில் சொன்ன மாதிரி அகில் ஹுசேன் உள்ள வந்துட்டான். அப்புறமேட்டு குருஜப்ரீத் சிங், அவன் பேர் என்னடா, வாயில சரியா வர மாட்டேங்குது. சிவம் திவோஸ், சிவம் துபேவோட நீ அண்ணன். குஜரி மஸ்தினா ஏன் அவன் தாடி சிவம் சிவம் துபேவோட தாடி அண்ணன். வச்சா எப்படி இருப்பானோ அப்படியே இருக்கான்டா. சிம்ரஜித் சிங், குர்பிரஜித் சிங் அண்ணன் தம்பிங்க, அவங்க 2 பேர் தான். குஜரி மஸ்திரா. குர்ஜன்பிரீத் சொல்லிடுறேன், அவன் பேர் வாயில வரல. குர்ஜன்பிரீத் சிங். சோ ஜிசிங் உள்ள வந்தானுங்க. ஜிசிங் உள்ள வந்திருக்கான். ஸோ ஜிசிங் வந்துட்டு அவன் பஞ்சாப்ல இருந்து லைக் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு நீங்க காலேஜ்ல படிச்சு நம்ம சென்னை கிரிக்கெட்டுக்கு விளையாடணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சென்னை லீக் ஆடி, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ரஞ்சி டிராஃபி, அதுக்கப்புறம் வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு டிராஃபி ஆடி நிறைய 2 டிராஃபி பக்கம் வின் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ அவரோட டெபியூ மேட்ச் இன்னைக்கு பர்ஃபெக்டா போனுச்சு. எல்லாமே எல்லாமே வந்து இன்னைக்கு ஐயா சின்ன தலைய பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஃபீல்டிங்ல சஃப்ராஸ் கான் பிடிச்ச கேட்ச், அந்த சஃப்ராஸ் கான் வந்துட்டு அவன் துருத்துருன்னு இருக்கிறதால சிஎஸ்கே ஒரு பயங்கர பிளஸ். ஒரு மாதிரி அந்த ஃபீல்டே வந்துட்டு சும்மா வெறித்தனமா இருந்துச்சு. இன்னைக்கு ஃபீல்டிங்லாம் வந்துட்டு அடிச்சு சதற விட்டானுங்க. வாங்க ராஜா. ராஜா. லைக் வந்துட்டு பவர் பிளேல வந்து சிஎஸ்கே வந்துட்டு விக்கெட்டே விடாம வந்துட்டு 60 ரன் அடிச்சிருந்தானுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு சூப்பர் ஸ்டார் தான். ருத்ராஜ் கைக்வாட் வந்துட்டு நீங்க சொல்றீங்க, பட் என்ன கேட்டோம் இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து கூட. இப்ப சஞ்சு எப்படி 3 கேம்க்கு அப்புறம் கிளிக் ஆனானோ அதே மாதிரி தான் வந்துட்டு ருத்ராஜ் கைக்வாடும் வந்துட்டு இப்போ கொஞ்சம் கேம் போனதுக்கு அப்புறம் கண்டிப்பா அவனுக்குமே வந்துட்டு கிளிக் ஆகும். கொஞ்சம் கேம்லாம் இல்ல, அடுத்த கேம் தலைவன் 4 மேட்ச் தான் வந்து சுமார் ஆடுவான். அதுக்கப்புறம் பீஸ்ட் மோடு தான், அட்டிதான். நீங்க பவர் பிளே விக்கெட் விடாம ஆடினதே உங்களுக்கு முதல் வெற்றி. எங்களுக்கு சஞ்சு 4 அடிக்கடி எப்படி தெரியுமா இருந்துச்சு, சஞ்சு சஞ்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. லைக் வந்துட்டு சேட்டா மரண காட்டுறா எப்படி இருந்துச்சு சேட்டாவோட இன்னிங்ஸ். நான் பாக்கலையே. கேக்க பவ் நடிக்காத அப்படியே 3 மேட்சுக்கு விக்கெட் விழ கால் பண்ணிட்டு, இந்த மேட்ச் விக்கெட்டே விழல, காலும் எனக்கு பண்ணல. கேவலமா வந்துட்டு செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்து ஸ்டப்ஸ் ஒரு நின்னு ஸ்டேபிளா மேட்ச் கொண்டு போறப்ப கால் பண்றான், என்னப்பா ஜெயிப்பீங்களா தலைய கொண்டு போய் அலையிறது எங்க கால்ல வந்து எங்க கால்ல வந்து மேட்ச் தோக்குறோம். எதுக்கு டிசியை எப்படி ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு எங்க கால்ல வந்து டிசி எப்படி ஜெயிக்கிறதுன்னு வந்து என் கால்ல வந்து விழுங்கடா, நாங்க சொல்லித்தரோம். பும்ரா, தாக்கூர், தீபக் சகர், சாண்ட்னர், அப்பா அத்தனை பவுலிங் யூனிட் டிசி கிட்ட மண்ணக்க விட்டு பவுலிங் யூனிட்டே இல்லன்னு அடிச்ச நாங்க ஆல் அவுட் எடுத்து அதே பவுலிங் யூனிட்டோட போயிருந்தீங்கன்னா இந்த மேட்சும் தம்பி அதான் பவுலிங் பாரு. ஜெயிச்சோமா இல்லையா, தோக்கடிச்சோமா இல்லையா, மாத்தாச்சு, கம்பேக் வந்தாச்சு. இதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது. சொன்னது டிசி அடிக்கிறோம், டிசி அடிச்சுட்டு அப்படியே போய் கேகேஆர் அடிக்கிறோம், கேகேஆர் அடிச்சுட்டு போய் எஸ்ஆர்ஹெச் அடிக்கிறோம். இதுதான் அடிக்கிறோம். ஓகே, எஸ்ஆர்ஹெச் அடிக்கிறோம். எஸ்ஆர்ஹெச் இதே நிலைமைதான். எங்களை அகில் ஹுசேனே வந்து பவர் பிளேல விக்கெட் எடுப்பான். நீங்க வந்து அவனை 2 ஓவர் தான் பஞ்சாப் கிங்ஸோட பவுலிங் பிரிச்சுட்டாங்க. ஓகேவா, உங்க பவுலிங் யூனிட் பஞ்சாப் கிங்ஸோட பவுலிங் யூனிட் சுமார் யூனிட் தான். சிஎஸ்கே நல்ல பவுலிங் யூனிட்டா
பஞ்சாபோட சிஎஸ்கே நல்ல bowling unit நல்ல bowling அத unit மட்டும் ன்னு சொல்ல சொல்லு. வரல. இப்போ நான் நான் என்கிட்ட அதத்தான் bowling நான் unit bowling இல்லைன்னு unit சொன்னேன். அதத்தான் நான் நீ என்ன கேக்குறேன். சொல்றேன்னா பஞ்சாபோட bowling unit பஞ்சாபோடயே அப்படின்றியே பஞ்சாபோடயே அப்படின்றிய பேச்சு நாங்க வந்து எஸ்ஆர்எஸ் ஜெயிச்சுட்டு சிஎஸ்கேக்கும் பேசுறோம். பஞ்சாப் இப்ப பேச்சு என்ன எஸ்ஆர்எஸ் சிஎஸ்கேக்கும் எஸ்ஆர்எஸ் பஞ்சாபுக்கும் தான். பிரிப்பாங்களா எங்களை? நான் சரி வா இப்ப வா எஸ்ஆர்எஸ் கேக்குறதுக்கு எங்களை பதில் பிரிப்பாங்களா? சொல்றா. பஞ்சாபுக்கும் எஸ்ஆர்எஸ் இப்ப எங்களை சிஎஸ்கேக்கும் தான் பிரிப்பாங்களா? பேச்சு. நீ என்ன சொன்ன? சரி பஞ்சாப் bowling unit-ஓட உங்க bowling unit நல்ல யூனிட்ங்கறியா? எங்க பவுலிங் யூனிட் அத இருக்கிறதுலே அதத்தான் நான் மட்டம்டா. கேக்குறேன். இப்போ அதத்தான் நான் அதை கேக்குறேன். வச்சு டிசிஏ தோக்கடிச்சோமே, அதை வச்சு டிசிஏ தோக்கடிச்சோமே. நீ மும்பை அதத்தான் என்ன நானும் பண்ணீங்க? சொல்றேன். மும்பை இந்த என்ன bowling பண்ணீங்க? unit எடுத்துட்டு போயிட்டு எஸ்ஆர்எச் கூட ஆடுங்க, அப்ப தெரியும். நாங்க இத ஜெயிச்சுட்டு நான் பேசுறோம். நோட் பண்ணி இத வச்சுக்கிறேன் டேய். வச்சுக்கோ, இத பேசு. நோட் நோட் பண்ணி பண்ணிக்கோ. வச்சுக்கிறேன். எஸ்ஆர்எஸ் சுருட்டிட்டு நாங்க பேசிக்கிறோம். சரியா? ஃபர்ஸ்ட் நீங்க எஸ்ஆர்எஸ் கொல்கத்தா சுருட்டிட்டு பேசிக்கிறோம். கொல்கத்தா கூட ஃபர்ஸ்ட் ஜெயிங்க. நான் நினைச்சேன் சரி ஓகே இந்த நாளைக்கு மேட்ச் முதல்ல நொட்டிக்கும். ஜெயிங்கடா ஃபர்ஸ்ட். இந்த நாளைக்கு நீங்க இந்த ஜெயிங்கடா மேட்ச் இந்த முதல்ல. மேட்ச் நொட்டிக்கும். பார்த்த அப்புறம் தெரியலையாடா. கொல்கத்தா கூட ஆ, ஜெயிக்கிறது தான் மேட்ரு. எப்படி ஆ, இருந்தாலும் ஆ, கொல்கத்தாவா ஆ, ஆ, நீங்களான்னு பார்த்தா ஆ, கொல்கத்தா ஆ, கொஞ்சம் மட்டி டீம் தான். ஆ, சரி ஆ, ஓகே ஜெயிச்சு ஆ. விடுவீங்கன்னு நான் நினைச்சேன். ஏதோ கடவுள் நான் புண்ணியம், சொன்னது ஆண்டவன் கடவுள் புண்ணியத்துல புண்ணியம்லாம் இல்லப்பா. க- கடவுள் சொன்னது புண்ணியத்திலயா? கண்டிப்பா. ஃபீல்டிங் ஒவ்வொருத்தனும் ஆ, இது பாரு, எப்படி பேட்டிங்கோட போட்டுருக்கான், பேட்டிங்கோட செக்லிஸ்ட் செக் பறக்குறானுங்க, ஆயிடுச்சு, விளையாடுறானுங்க. பவுலிங் செக் ஆயிடுச்சு, ஃபீல்டிங் செக்லிஸ்ட் ஆயிடுச்சு. வேற என்ன இன்னும் நாங்க பண்ணணும் சொல்லு? ஏன்னா டாஸ் பிக்சிங் பண்ணணுமா இல்ல அம்பையர் வாங்கணுமா? எல்லாமே டிக் பண்ணிட்டோம். அடுத்து வந்து அம்பையர் போற வாங்கல, போக்குல அவன் டாஸ் மேட்ச் பிக்சிங் பண்ணல. மேட்ச் சரியா? பார்க்கலாம் சரிங்களா? நீங்க அடுத்து கேகேஆர் கூட ஆடுங்க. நீங்க ஜெயிச்சிட்டு அப்புறமா வந்து பேசுங்க. நாளைக்கு அதை ஃபர்ஸ்ட் விடுங்க. ஆர்சிபி கூட அதை ஆடுங்கடா. விட்டுட்டு ஏய், எஸ்ஆர்எச் கூட ஏய், ஆடுங்க. நாளைக்கு ஃபர்ஸ்ட் எஸ்ஆர்எச் கூட ஆடி ஆர்சிபி கூட ஆடுங்க. ஜெயிச்சிட்டு இங்க பாரு. நீங்க ஆர்சிபி கூட ஜெயிச்சீங்களா? ஆர்சிபி கூட 250 ரன் கொடுத்துட்டு நாளைக்கு வந்தவங்க தானே நீங்க. நாளைக்கு பார்த்துட்டு நாளைக்கு நாளைக்கு நீங்க பார்த்துட்டு ஜெயிச்சுட்டு பவுலிங் பேசுங்க. எனக்கு தெரியலப்பா. பவுலிங் லைன் ஆ, எனக்கு சரியில்லை. இப்ப எல்லாமே உங்க பவுலிங் லைனப்ப வச்சு நீங்க தோத்தாதான்டா சிங்கம். எங்க பவுலிங் லைன் வச்சு ஆ, நாங்க ஜெயிச்சா எங்களுக்கு சரி பெருமைடா. சரி ஓகேப்பா, இங்க நாங்க பாரு. பாத்துக்கிறோம். ஆ, பாரு. எங்களுக்கு தெரியும் நாங்க இதுக்கப்புறம் இங்க பாத்துக்கிறோம். பாரு ஆ, ஒண்ணுமே இல்ல. சரி சரி. தலைவன் இருக்கிறான். எல்லாம் 4 ஓவர் மிடில்ல போடுறான். ஆ, டேய் அவன் ஏதோ ஒரு பும்ராவோட மேட்ச் அதிக தான். விக்கெட்ரா. பிராவோடா டேய், புது பிராவோடா எங்களுக்கு. ஏய் அப்பா தெரிஞ்ச மாதிரி பென் எம்மி ஸ்டோக்ஸ் ஹோட்டலை வச்சு CSK question mark. உயர்த்திருக்கீங்க. ஆ, எங்களுக்கு என்னடா டேய். நீங்களே சொல்லிட்டு சிரிச்சுக்கணும் அவ்வளவுதான். சரியா? சிரிச்சுக்கணும். பென் ஸ்டோக்கு பிராவோ அடுத்த பிராவோ சொல்லிட்டு நீங்கன்னா நீங்களே சிரிச்சுக்கிறோம். சொல்லிட்டு சிரிச்சுக்கங்க. இங்க எனக்கு தெரியும் சரி. சிஎஸ்கே வந்துட்டு ஃபீல்டிங் பயங்கரமா பண்ணிருக்கானுங்க இன்னைக்கு. அதே மாதிரி வந்துட்டு பவுலிங்ஸ்ல வந்துட்டு வெறித்தனமா பண்ணிருக்கான். உள்ள வந்துட்டான். ஜெமி அவுட்டனுக்கு வந்துட்டு மிடில சூப்பரா போறான். கலீல் அகமதுக்கு மட்டும் தான் பிரச்சனையா இருக்கு. அன்சுல் கம்போஜ்லாம் லாஸ்ட்ல செம்மையா ஓவர் போட்டான். அன்சுல் கம்போஜும் சரி, நடுவுல ரூல் அகமதும் சரி, எல்லாருமே சூப்பரா பவுலிங் போட்டானுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் வீக். இப்ப எங்க இதுலயே வந்துட்டு யாரை ஈஸியா டார்கெட் பண்ணான்னு பார்த்தா கலீல் அகமதுக்கு மட்டும் தான் அடிக்கிற மாதிரி இருக்கான். ஜிசி அவனும் ஃபார்முக்கு வருவான். மொத 12 பால ஜிசிங்க தொட வேண்டியதானே. நெஞ்சுக்கு போட்டானே. பால் வச்சிங்கல்ல, ஒரு 6 போனுச்சு அந்த 2 ஓவர்ல. ஃபர்ஸ்ட் ஜிசிங்க ஓவர்ல பேசு ஜி சிங் ஓவர்ல பேசு. பவுன்சர் எங்க போறான்? பவுன்சர் நெஞ்சுக்கு போடுறான். தொட முடிஞ்சா ரெட் ஹாட் ஃபார்ம் ரிஸ்வி என்ன பண்ணான்? மில்லர் எப்படி போறான்? அதை விட அப்படியாப்பட்ட அசுதோஷ் சர்மா வந்து நான் நடுவுல காமெடி பண்ண பாரு. நான் முடிக்கிறேன் அடிக்கிறான் வந்து அவன் நின்றுந்தான்னு டைமிங்கே கொடுக்க வச்சுக்கோங்க. மாட்டேன். டைமிங்கே கொடுக்க மாட்டேன். சரி, போடு, போடு, போடு. அசுதோஷ் சர்மாவை கலாய்க்கிற அளவுக்கு ஒண்ணும் விளையாடல. சரியா? நிக்கல கலாய்க்கிற அளவுக்கு நாங்க அவனை ஒண்ணும் கலாய்க்கல. விளையாடல. நான் கலாய்க்கலப்பா. கலாய்க்கல. இவன் அதானே பண்றான். அசுஷ் சர்மா வந்துட்டு பர்ஃபெக்ட் பிளானிங். ஒரு 6 போனுச்சு. சஞ்சு சாம்சன் ஸ்ட்ரைட்டா ஓடி வந்து பேசினா 100 சஞ்சு சாம்சன் ஸ்ட்ரைட்டா 100 வெளியே போடு பால. ரைட் லென்த்ல போடு, அழகா கைக்கு கொடுப்பான்னு சொல்லிட்டு போட்டு அழகா ஒரு தம்ஸ் அப் விக்கெட் அவ்வளவுதான். அவ்வளவுதான். உங்களுக்கு எல்லாம் ஒண்ணு காட்டணும்னு இருந்தேன். இங்க பாரு, இங்க பாரு. ஆமா ஒண்ணு 3 நாளைக்கு நாங்களும் பாரு செத்து 3 மேட்ச்க்கு அப்புறம் எங்களுக்கு இது ஈஸ்டர்ரா. ஈஸ்டர் மறைஞ்சிச்சுடா பேக்ரவுண்ட். ஈஸ்டர். அவ்வளவுதான். ஒண்ணுமே பண்ண முடியாது ஜியக்கல. டிஷர்ட் வந்துருச்சு. இதுக்கப்புறம் மேட்ச் எங்க பக்கம் தான். எல்லா மேட்சுக்கும் போட்டு சுத்துவோம். நாளைக்கு கிரவுண்டுக்கு போட்டு வருவோம். கெத்தா போட்டு வருவோம். திஸ் இஸ் அவர் ஈஸ்டர்ரா. ஜீசஸ் செத்து 3ஆவது நாள் பிறந்த மாதிரி 3 மேட்சுக்கு அப்புறம் சேட்டா பிறந்தாரு. பிறக்கிறதோட செத்து சிஎஸ்கேவை அப்படியே சிஎஸ்கேவின் எழுச்சி ஒரு தூக்கிட்டு போயிட்டாரு. லைக் அதான் இப்போ அப்படியே டெக்னிக்கலா உள்ள வந்துருவோம். உள்ள பேசிடுவோம். ரொம்ப நேரம் போயிட்டேன். லைக் வந்துட்டு எனக்கு ஒன்னே ஒன்னு சொல்ல விரும்புறேன்டா. தமிழ் கமெண்டேட்டர் வந்துட்டு இந்த சடகோபர் ரமேஷ் எல்லாம் உள்ள கூப்பிடாதீங்கடா.
எரிச்சலா இல்ல வருதுடா. ஆமாண்டா நீங்க ஏன் ஃபர்ஸ்ட் தமிழ் கமெண்ட்ரியில நான் நீ அதான் ஏன் பாக்குறீங்கன்னு தமிழ் சொல்றேன். கேக்குறேன். கமெண்ட்ல நீங்க பாக்குற ஏன் அதை இல்ல இல்ல பாக்குறது இல்ல இல்ல? இங்கிலீஷ்லயே ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல 4 நான் ஓவர் பார்த்தேன்டா. தமிழ்ல பாக்குறேன். இங்கிலீஷ்ல தான் பார்த்துட்டு இருந்தேன். இங்கிலீஷ்ல தான் பார்த்துட்டு இருந்தேன். சரி ஓகே. ஆர்ஜே பாலாஜி ஃபர்ஸ்ட் ஒரு 4 ஓவர் பண்ணுவான். அவன் பார்த்துட்டு மறுபடியும் போயிட்டு 8வது ஓவர் வந்துட்டு இந்த பக்கம் வந்தேன். அதேதான் தம்பி அண்ணன் அப்படிங்கிறானுங்க. யாரா இவன்னு பார்த்தா அவன் பேரு உலகத்திலேயே தலை சிறந்த எனக்கு ஸ்டேடியம் ஒரே வந்து சேப்பாக் ஸ்டேடியமா? எனக்கு எனக்கு ஒரே ஒரு டவுட். அவன் அவன் என்ன எனக்கு புரியலையா? அவன் என்ன தெரியுமாடா சொல்றான்? 6 ஓவருக்கு வந்துட்டு விக்கெட் ரன் இல்லையாமா, விக்கெட்டே இல்லையாமா, 60 ரன் தான் அடிச்சிருக்கமாமா, மத்த டீம்லாம் வந்துட்டு 100 அடிச்சிருக்காங்களாமா, அவருக்கு வந்துட்டு 60 கம்மி ஸ்கோர் ஆமா. ஒரு சரி ஒருத்தரோட ஃபார்மேட் ஆஃப் கிரிக்கெட் வேறனா இவனுங்களோட ஃபார்மேட் ஆஃப் கிரிக்கெட் வேற. இவனுங்க இப்பெல்லாம் செட் ஆனானுங்கன்னா மேட்ச் இன்னிங்ஸ் நாக்கே இப்போதான் நாங்க எவால்வ் ஆகி வந்துட்டு இருக்கிறோம். அந்த சஞ்சுவும் காலத்துல சரி இருந்து இப்பதான் நாங்க வரோம். சஞ்சுவும் சரி ருத்ராஜும் சரி 2 பேர்ல எவனுனாலுமே ஒரு மேட்ச் வின்னிங்ஸ் நாக் ஆடுறதுக்கு 2 பேருக்குமே செம பாசிபிள் இருக்கு. அந்த மாதிரி ஒரு பிளேயர்ஸ் அங்க ஆடிட்டு இருக்கான். லூசு மாதிரி உட்காந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தமிழ் கமெண்ட்ரி பண்ணது அந்த சரோகம ரமேஷ் பேசுனது செம காண்டாயிருச்சு எனக்கு. நான் அதனால நீ மறுபடியும் போயிட்டு வந்து அங்கேயே இங்கிலீஷ்ல போயிட்டேன். பாரு பெட்டர். கம்முன்னு அங்கேயே போயிட்டேன் நானு. லூஸ் என்னென்னமோ பேசுறானுங்கடா அவனுங்க. என்னென்னமோ பேசுறானுங்க. வாய்க்கு வந்தது பேசுறானுங்க. அங்க பால பத்தி ஒரு பால் கூட பேசல. அபிநந்தன் பேசினான். பத்ரிநாத் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டாட்டியா பேசுறான். அபிநந்தன் இல்லடா, அபினவ் முகுந்த்ரா. அபினவ் இல்லடா முகுந்த். அபிநந்தன். அவன் அபிநந்தன் வந்து அபினவ் முகுந்த். அபிநந்தன் அபினவ் ஆர்சிபியோட ஆர்சிபி பவுலிங் பவுலர் ஆல்ரவுண்டர். பவுலர் அவன். அபினவ் அபினவ் முகுந்த் வந்துட்டு சூப்பரா பேசினான். ஓகேவா? அதே மாதிரி வந்துட்டு அவன் எப்பயுமே நல்லா பேசுவான். பத்ரி நல்லா பேசுறான். ஆர்ஜே பாலாஜி ஓகே. அப்புறமேட்டு இப்ப பாபா இந்திரஜித்தும் இப்பர்ஜித் 2 பேரும் வந்திருக்கானுங்க. அவனுங்களும் நல்லா தான் பேசுறானுங்க. இந்த சரோகப்பன் ரமேஷ் வேணாம். அவன் வந்துட்டு ஏதோ சரோகப்பன் ரமேஷ், பேசிட்டு முத்து சாவடிக்கிறாரு. பத்ரியே தேவையில்ல. பத்ரியே சிஎஸ்கே மேட்ச்னா முத்து. வேற மாதிரி பேசுவான். இல்ல இன்னைக்கு கரெக்டா தான் பேசினான். அவன் போன இப்போ season அவன் ஒத்துக்கல. ஆனா இப்ப கரெக்டா தான் ஆர்சிபி பேசினான். மேட்ச்க்கே வந்து ஒரு ட்வீட் போட்டானேடா, ஆர்சிபி நல்லா விளையாண்டாங்கன்னு சொல்லிட்டு. அவன் மாறிட்டான்டா. அவனை போட்டு அடிச்சதுன்னா திண்டிட்டான் அவன் கொஞ்சம். அப்புறம் அதுவும் இல்லாம நடுவுல ஒரு ருத்ரா தானவன்டா. ருத்ராஜ் கைக்கோட் அவுட் ஆனதுக்கு அப்புறம் ஆயுஷ் மத்ரேவும் சஞ்சு சாம்சனும் செம்ம பேட்டிங். கிட்டத்தட்ட இவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் 6 11வது ஓவர்ல வந்துச்சு. அடுத்து ஆனா அதுக்கப்புறம் 14வது ஓவருக்குள்ள score 7 பண்ணல. 6ல ஆமா. இருக்கு, 6 6ல இருக்கு. டப்பு டிப்புன்னு பட்டாசு வெடிக்குது. அப்ப அது அப்பா. ஒண்ணும் பண்ண முடியாதுங்க. நம்ம ஒன்ஸ் வந்துட்டு உள்ள வந்துட்டோம்னா பத்துவோட மூஞ்சி மாதிரிதான் இருக்கும் ரியாக்ஷன்ஸ். நம்ம நின்னுட்டோம்னா முடிச்சிருவாங்க. இப்போ சாம்சன் 3 மேட்ச் அவுட் ஆனா இளங்கோ ஆர்சிபி ஃபேன் வந்து என்ன சொன்னாரு, சேட்டாக்கு டாட்டான்னா, நாங்க நின்னா செஞ்சுரி அடிப்போம்டா, அடிச்சுட்டு இப்படி பண்ணிட்டு ஜெயிச்சுட்டு மேட்ச் அப்படியே ஜெயிச்சுட்டு கொண்டு போயிடுவோம். நாங்க அப்படியே நிப்பாட்டி 130 ஸ்ட்ரைக் ரேட்ல 133 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடுற பிளேயர்ஸ் கிடையாது. அடிச்சா பேசு 190 180 அடிச்சா 190 205 210 ஸ்ட்ரைக் ரேட் தான். சோ லைக் அப்படிதான் வந்துட்டு ஆயுஷ் மத்ரே வந்துட்டு சூப்பரா டே. அவன் வந்துட்டு குல்தீப் யாதவ் அப்ரோச் பண்ண விதம்லாம் வந்துட்டு பயங்கரமா இருந்துச்சு. ரொம்பவே சூப்பரான ஆயுஷ் மத்ரே. என்ன நம்ம சென்னையில இருக்கிறோம், நமக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல. அடிச்சு வெயில் பிரிச்சு எடுக்குதீங்கலாம், உட்காரவே முடியல வீட்டுக்குள்ள. அப்படி இருக்கும்போது கிரவுண்ட்ல வந்துட்டு ஆடுறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். எனக்கு தெரிஞ்சு சஞ்சு சாம்சனோட டிஷர்ட்டை புழிஞ்சோம்னா ஒரு ஜக்கு ஃபுல்லா தண்ணி வரும் போல இருக்கு. அந்த அளவுக்கு அவனோட டிஷர்ட்ல வேர்வையா இருந்துச்சு. அவன் நடுவுல வந்து கொஞ்சம் வந்து இதாயிட்டான், இதுலயுமே டயர்ட் ஆயிட்டான் நடுவுல அவன் கொஞ்சம். இவனுங்க 2 பேரும் போட்டு அடிச்ச அடியில அவனுக்கு டிசியோட ஆயுஷ் மத்ரேவும் சஞ்சு சாம்சனும் போட்டு அடிச்ச அடியில டிசி பவுலர்ஸ்க்கு என்ன பண்றதுன்னே தெரியல. க்ளூவே இல்ல அவனுங்களுக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? என்னப்பா லுங்கி இங்கிடி கூட்டுருவியா, ஸ்லோயர் போடுவியா, இதான் லாகான்ல வாங்கிக்கோ 6. ஆயுஷ் மத்ரே அடிச்ச ஞாபகம் இருக்கா? ஸ்லோவர் டெலிவரி போட்டா ஸ்ட்ரைட்ல 6, போட்டா கட்டு. ஒரு செம்ம பேட்டிங் போட்டு பிரிச்சு எடுத்துட்டானுங்க. அதே மாதிரி வந்துட்டு ஒரு பிளண்டர் பண்ணானுங்க சிஎஸ்கே வந்துட்டு. எந்த இடத்துலனா இப்ப ரிட்டையர்ட் ஆகும்போது டெவால் பிராவிஸ் தானே உள்ள வந்திருக்கணும். தூபே அதுதான் ஓவர் வெளில இருந்துச்சு. விடு, அவன் 200 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடிட்டானேடா. டே டூபேக்கு வந்து 10 பால் 20 டாக்டிக்கலா அடிக்கிறதெல்லாம் வந்த உடனே 10 பாலுக்கு 20 அடிச்சிட்டான்டா. செட் ஆகி அடிக்கிறது அவனால முடிஞ்சதை அவன் பண்ணிட்டான். அவன் பிரிவிஸ்க்கு வந்து இது ஃபர்ஸ்ட் மேட்ச், அவன் செட் ஆகல இன்னும். அவன் பேட்டோட இறங்கவே இல்லை. டூபே 3 மேட்ச் விளையாண்டுட்டான். ஸோ வந்து டூபே இஸ் அஹெட் ஆஃப் பிரிவிஸ். அது வந்து நல்ல ஒரு ஆப்ஷன் தான். நீ பிரிவிஸ பிளைண்டா டூபேக்கு இன்னும் பிரஷர். ஸோ கேட்டன் வந்தலே 205 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடலேங்கிற மாதிரி பிரிச்சுட்டான். 200 ஸ்ட்ரைக் கிட்டத்தட்ட 56 பாலுக்கு 115 ரன்னு. அப்படி எழுதி ஒட்டுங்கடா இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் செஞ்சுரி எங்கால தான் அப்படின்னு சொல்லிட்டு. 2026 IPL first century recorded by Sanju Samson, CSK. சரி ஓகே. லைக் அப்படியே இதெல்லாம் தாண்டி அடுத்து வந்து நான் பேசுறேன் ஓவர்டன் ரசிகர் மன்றத்துல இருந்து. போன மேட்ச் வந்து பிரிச்சாங்க, அதுக்கு முன்னாடி பேட்டிங்ல பெர்ஃபார்ம் பண்ணா அப்படி இப்படின்னு வதந்திங்க. இதெல்லாம் தாண்டி வந்தான் மிடில் ஓவர்ல வந்து வதந்தி இல்ல
சரி வதந்தி இல்ல. சரி ஆஹ் நடந்ததை வச்சு பேசுனாங்க. ஏய், வந்தான் எனக்கு வந்துட்டு பவுலிங் ஆல்ரவுண்டர்னா, அதாவது பவுலிங் ஆல்ரவுண்டர்னா என்னன்னு காட்டினான். வந்தான் மிடில்ல பால் எடுத்துட்டு 140 கன்சிஸ்டன்டா கிளிக் பண்ணான். ஃபர்ஸ்ட் மில்லர் ஓவரே 3 வந்து ரன் தான் கொடுத்தான். ஃபர்ஸ்ட் ஓவரே வந்தான் 3 ரன் கொடுத்தான், விக்கெட் எடுத்தான். அப்புறம் வந்து மில்லரோட விக்கெட் வந்து எப்பா அருமையான பால் 145.7ல வந்து அப்படியே குத்தி ஏறுதான். மில்லரால ஒண்ணுமே பண்ண முடியலண்ணே. பேட்டுக்கு நடுவுல அப்படியே சறுக்குன்னு போய் பெயில்ஸ் அடிச்சுட்டு இப்படி பாக்குறான். அதுக்கப்புறம் பின்ன 2 ஓவருக்கு நல்லா போட்டான். வந்தான் என்னடா பிஸ்விக்கு பிளான் பண்ணி விக்கெட் எடுத்துட்டான். மச்சான், என்னடா 4 ஓவர் என்னடா ஒரு பேசுற? விக்கெட் ஓகேவா? தலைவர் ஒரு 4 4 ஓவர் போட்டு ஓவருக்கு டேய் 4 18 அவன் ரன். ஓவர் நீ ஒவ்வொரு ஓவர்லயும் ஒவ்வொரு பாத்தியா விக்கெட். இல்லையா? மில்லர் வந்து அதுதான் நான் அவுட் ஆயிட்டு சொல்றேன். என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தான். அப்படிதான்டா என்ன ஆமா பார்த்துட்டு அவன் பார்த்தான். அவனுக்கு போய் என்ன மேட்ச் பண்றதுன்னே பாத்தியா தெரியல. இல்லையா நீ? அது அவனுக்கு என்ன ஒரு நல்ல பண்றதுன்னு தெரியல. பால், அவன் க்ளூலெஸ்ஸா நின்னான். நல்ல பால் க்ளூலெஸ்ஸா ஓகேவா? நின்னான் அவன். அதுதான் அதுதான் நல்ல நானும் பால் சொன்னேன். ஸ்டெம்ப் அப்படியே ஆயிட்டு அவன் அப்படியே க்ளூலெஸ்ஸா உள்ள தான் நின்னான். வந்துருச்சு. உள்ள வந்துருச்சு. எல்லாருமே ஆமா பார்த்தாங்க. க்ளூலெஸ்ஸா ஏன்னா நின்னான். பைஸ் மட்டும் தான் எகிரி விழுந்துச்சு. அதுவும் ஒரே ஒரு பைஸ் மட்டும் தான் விழுந்துச்சு. என்ன ஆச்சுன்னு அது பார்த்தான். எவ்வளவு உடனே என்னடா ஆச்சு அப்படின்லாம் ஒன்னும் பார்க்கல. ஏய், எப்பா ஆ, எப்பா ஏய், எப்பா ஏய், ஏய், க்ளூலெஸ்ஸா பேசுறதே நின்னானா ஒரு இல்லையா? ஆயிரம் ஏமாற்று க்ளூலெஸ்ஸா ஆயிரம் பேசுனா நின்னானா டேய், இல்லையா? நீங்க டேய் பண்றது ஆயிரம் எல்லாமே. நீ 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 1000 இப்ப பேசுறாங்க உட்காந்து என்ன பாருடா டேய். பண்ற? க்ளூலெஸ்ஸா நின்னா அவுட். அது அவன் க்ளூலெஸ்ஸா நின்னானா இல்லையா? அதுதான் அதுல நான் ஒரே பண்ணி நிமிஷம் காமிச்சேன். இரு. க்ளூலெஸ்ஸா அவன் நின்னா. டேய் 1000 பேசுங்க பாரு. டிசியை ஜெயிச்சிங்களா? என் தலைவர் இருக்கிற வரைக்கும் உங்களால ஒண்ணுமே பண்ண முடியாதுடா. 145 ஏன் போடுறான்டா மிடில் ஓவர்ஸ்ல. மில்லர் வந்து 4 ஓவர் போட்டு க்ளூலெஸ்ஸா 18 நிக்கவே ரன். இல்லையா? அவன் அவுட் ஆயிட்டு க்ளூலெஸ்ஸாவே நிக்கல. அவன் க்ளூலெஸ்ஸா தான் நின்னா. அதுதான் நான் சொன்னேன். அவுட் ஆனா க்ளூலெஸ் ஆனா என்ன என்ன மீனிங் அதுக்கு டேய், பேரு? அவன் க்ளூலெஸ்னா என்ன முழிக்கிறான்டா. மீனிங்? பட்லர் ஆமாண்டா. முழிக்கிறான். எல்லா அவன் எப்படிடா அவுட் ஆனா? அவன் 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 மட்டும் வேணும்னு விட்டானா முடிக்கல. பால? சஞ்சு சாம்சன்ல இருந்து எல்லாருமே தான் முடிச்சாங்க. ஏன்னா ஒரே ஒரு எல்லாரும் பைஸ், கத்திட்டு ஒரே ஒரு அதுதான் பைஸ் ஏய் அதுதான் எல்லாரும் நானும் சொல்றேன். பைஸ் அந்த வந்து மாதிரி பால் அது. பால கையில அந்த வாங்கிட்டு மாதிரி கத்திட்டு பால் அதுதான் போடுறதா நானும் சொன்னேன். தெரிஞ்சது. அந்த மாதிரி பால் போட்டானா நான் அந்த பாலுக்கு ஹைப் தான் ஏத்துவேன். அந்த மாதிரி ஒரு பால் போட்டா அந்த பாலுக்கு நான் ஹைப் தான் ஏத்துவேன். நீ வந்து என்ன அப்படி பேசாத இப்படி பேசாத. நீ க்ளூலெஸ்ஸா தான் எப்படி நின்னாங்க. நீ எப்படி அப்படிப்பட்ட ஒரு பால் தான் பேசுறானா? அது. அவனுக்கு விளையாடவே தெரியாது. அவனுக்கு க்ளூலெஸ்ஸா நின்னா அந்த ஆ. மாதிரி ஒரு பால் போட்டான். அப்படியா பால் நல்ல தெரியும்? பால். அது நானும் அப்படியா சொல்றேன். தெரியும்? புரியுதா? பால் நல்ல அந்த பால் பாலுக்கு ஓகேவா? அப்புறம் தான் க்ளூலெஸ்ஸா நின்னான்னு நான் சொன்னேன். அவன் க்ளூலெஸ்ஸா நின்னு பால மாத்தியே உள்ளன்னு சொல்லல. பேசல. அவுட் ஆனதுக்கு அப்புறம் அவன் க்ளூலெஸ்ஸா நின்னா. என்ன நான் மென்டலாடா? அவுட் ஆனதுக்கு அப்புறம் க்ளூலெஸ்ஸா நின்னான்னு தான் நான் ஒரு சொன்னேன். நீ நல்ல பிளேயர் அரையும் குறையமா மேட்ச் ஜெயிக்க கேட்டுட்டு வைக்க வேண்டிய பிளேயர் அவர் எப்படி நம்ம இருடா க்ளூலெஸ் ஒரு சொல்ல நிமிஷம். நீ முடியும்? டேய் நீ லூஸ் அவுட் மாதிரி ஆனதுக்கு அப்புறம் பேசாததுலாம் நான் எப்படிடா பேச நின்னா? முடியாதுடா. நீங்க லூஸ் மாதிரி டேய் பேசாததுலாம் இரு என்னால பதில் ரோஹித் சொல்ல அவுட் முடியாதுடா. அவுட் ஆனதுக்கு அப்புறம் எப்படி நின்னா? க்ளூலெஸ்ஸா நிக்கவே இல்லையா? அவுட் ஆனதுக்கு அப்புறம் அவன் அவுட் ஆனதுக்கு அப்புறம் க்ளூலெஸ்ஸா நின்னான்னு தான் நான் சொல்லுவேன். அதை விட்டு அவன் நல்ல பிளே, அந்த பால் சூப்பர் பால் அவுட் ஆயிட்டான். அவன் புரியாத மாதிரி தான் நின்ன அவுட் ஆனதுக்கு அப்புறம். இல்ல அது நான் சொல்றேன் பாருங்க பாரு. அவன் வந்துட்டு சூப்பர் பிளேயர் தான். மில்லர் வந்துட்டு அதெல்லாம் ஜட்ஜ் பண்ற பிளேயர் தான். அவனுக்கு அங்க என்ன நடந்துச்சுன்னே தெரியல. அந்த பால் பத்து அவனுக்கு வந்துட்டு அதுதான் நானும் சொல்றேன். பார்த்தா பெயில்ஸ் கீழே விழுந்திருக்கு. அவன் அந்த லென்த்ல அடிச்சான்டா. நீ அது கமெண்ட்ரேட் இங்கிலீஷ்ல எல்லாம் கேட்டுனா நீ சதறி இருப்ப. அவன் என்ன தெரியுமா நான் சொன்னான்? லிட்டரலி டேவிட் மில்லர் ஹாஸ் நோ க்ளூ அப்படின்னா. அந்த பால் எப்படி வந்துச்சுன்னே தெரியல. அந்த மாதிரி ஒரு பால் தான்டா அது. அதை அடிச்சுட்டு போறதுல என்ன பிரச்சனை உனக்கு? அதுதான் நானும் சொல்றேன். அதை விட்டுட்டு ரோஹித் சொல்றான் மில்லர் வந்து போன மேட்ச் ஜெயிக்க வச்சா. இவன் சொல்றான் மில்லர் வந்து விளையாட தெரியாத மாதிரி பிளேயர். அந்த விளையாட தெரியாத மாதிரி பிளேயர் எல்லாம் சொல்லவே இல்ல. மில்லர் எல்லாம் தப்பு சொல்லவே இல்ல. நான் வந்து இங்க பாரு, மில்லரை தப்பு சொல்லல. அந்த விக்கெட்டுக்கு அப்புறம் அவன் க்ளூலெஸ்ஸா நின்னா. அவன் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறானே. சரி ஓகே அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறானே அவன். ஏய் பத்து விடு விடு அந்த டாபிக்கை விட்டுறேன். நான் எதுவும் சொல்லலப்பா. நான் எதுவும் சொல்லல. எப்படி பேசுறீங்கன்னா அவனுக்கு விளையாடவே தெரியாது அப்படிதான் அப்படிதான் பண்ணா. நீ வேணா வீடியோ நான் பேசுறத ஃபுல்லா கேட்டுக்க. வீடியோ ரெக்கார்ட் ஆயிருக்குல்ல. நீ என்ன பண்ணனு வேணா ஃபர்ஸ்ட் நீ ஸ்டார்டிங்ல என்ன பண்ணனு வேணா பாரு. நீ வேணா அவனுக்கு அனுப்பி விடு. பாத்துட்டு என்ன சொல்றேன். அது ஒரு நல்ல பால் ஓகேவா? அது ஒரு நல்ல பால். சம பாலுக்கு அவுட் ஆனா அவ்வளவுதான். அவன் அவுட் ஆனதுக்கு அப்புறம் க்ளூலெஸ்ஸா தானே நின்னா. அதுதான் நான் சொன்னேன். அவன் அவுட் ஆனதுக்கு அப்புறம் அப்படியே போனானா? அவனுக்கு புரியல என்ன நடந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு பால். அதுதான் நான் சொன்னேன். அவன் மில்லர் ஒரு 2 நிமிஷமாவது கிரவுண்ட்ல அப்படி இப்படின்னு பார்த்தான்டா. அவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. மேட்ச பாத்தியா இல்லையா? அதான் நான் மீன் பண்ணேன். க்ளூலெஸ் இஸ் மீனிங் விக்கெட் ஆனதுக்கு அப்புறம் க்ளூலெஸ்ஸா நின்னா. அதுதான் நான் சொன்னேன். விக்கெட்டுக்கு முன்னாடி க்ளூலெஸ்ஸா நின்னான்னு நானு. சரிடா ஓகேடா. போய் மேட்ச் ரிப்ளே பாடுறா. டேய் நான் மேட்ச் ஃபுல்லா மேட்சுமே நான் பார்த்துட்டு தான்டா இருந்தேன். அதுல எல்லா மேட்சும் நான் பார்த்துட்டு நானும் தான் பார்த்துட்டு தான் இருந்தேன். சரியா? அவன் எப்படி அவன் க்ளூலெஸ்ஸா நிக்கலையா? என்ன பண்ணா நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஓகேவா? விக்கெட்டுக்கு அப்புறம் அவன் க்ளூலெஸ்ஸா நிக்கலையா? நீ சொல்ற மாதிரிலாம் அவன் ஒண்ணுமே பண்ணல. சரியா? நீ சொல்ற மாதிரி அவன் ஒண்ணும் பண்ணல. நான் வந்து ஆவுன். ஆனா அவன் க்ளூலெஸ்ஸா நிக்கலையா? அவன் அது மட்டும் சொல்லு. க்ளூலெஸ்ஸா அவன் நிக்கல விக்கெட்டுக்கு அப்புறம். ஏன்னா பால் வந்து போயிடுச்சு. ஓகேவா? இங்க வைக்கிற நானும் சொல்றேன். நான் சொல்லிட்டா வேணாமா?
சரி நீ சொல்லு இல்ல சொல்லு. நீ பால் அசால்ட்டா வந்து என்ன பண்ணுவ பால் நானு? வந்து போகுது மேல ஸ்டம்ப்ல அடிக்கல, ஒண்ணுமே ஆகல. பைஸ்ல பட்டுருச்சு. பைஸ்ல கூட ஃபுல்லாலாம் படல. அது எப்படி விழுந்துச்சுன்னு உங்களுக்கே மேட்ச் பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகேவா? பைஸ்ல லைட்டா பட்டு அது எகிரி கீழே விழுந்துருச்சு, அவ்வளவுதான். டேய், அது விழுந்துச்சா இல்லையான்னு பார்க்கதான் செய்வாங்க, எல்லாருமே பார்க்கதான் அதுதான்டா, செய்வாங்க. அதுதான் நல்ல லென்த்ல போட்ட பாலுங்கிறேன். அந்த பால் அதுதான் தான் நல்ல மிஸ் பண்ண லென்த்ல முடியாது. போட்ட பாலு. நான் ஓ, என்ன சொத்த அது பாலுன்னாடா ஆடல. சொல்றேன், பும்ரா சொத்த வந்துட்டு பாலுக்கு ஒரு அவுட் பால் ஆனான்டா போடுறான்டா. சொல்றேன். பும்ரா போட்டுட்டு பைல்ஸ்ல மட்டும் அடிச்சுன்னா நம்ம என்ன சொல்றோம்? டேய் சரியான பால்றான்னு சொல்றோமா இல்லையா? ஏன்னா க்ளூலெஸ் அதான். பால் அதெல்லாம். அதேதான் இவனும் பண்ணாங்க. க்ளூலெஸ்ஸா நிக்கிறான் பேட்ஸ்மேன். அதுதான் நானும் ஐயோ பண்ணேன்றேன். சாமி. நான் சரி விடு ஜெயிச்சதுக்காக விடு விடு விடு, இந்த டாபிக் அவ்வளவுதான் விட்டுரு. விடு. இல்ல விட்டுரு இல்ல இல்ல பத்து விட்டுரு பத்து சொல்றதுதான் கரெக்ட். இல்ல இல்ல அவாய்ட் பத்து அவாய்ட் சொல்றதுதான் கரெக்ட். எனக்கு நான் வந்து விட்டுரு. தப்பா பேசிட்டேன்ப்பா. சரி, நான் தப்பா கமெண்ட்ல பேசிட்டேன்ப்பா. ஜெயிச்ச கமெண்ட்ல இதுல நான் பேசுறேன். ஒரு ஜெயிச்ச இதுல நான் ஒரே பேசுறேன் நிமிஷம் நானு. பாரு. நம்ம 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 சேனலை பொறுத்த வரைக்கும் லைக் வந்துட்டு பாக்குற வியூவர்ஸ்மே வந்துட்டு அவங்களோட ஒப்பீனியன்லாம் கிட்டத்தட்ட போன இதுல வந்துட்டு 7 பேர் பக்கம் கரெக்டா நான் சொல்லியிருந்தாங்க. இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்துட்டு அவங்க கிட்ட விட்டுறலாம். இது என்ன க்ளூன்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லிட்டோம். க்ளூலெஸ்ஸா தான் பட்லர் நின்னாரா இல்ல மில்லர் நின்னாரா, பட்ல டேய் நீ ஏன்டா ஒவ்வொரு பேர் மாத்தி தான் மில்லர் நின்னாரா இல்ல வந்துட்டு அது வந்துட்டு ஒரு மோசமான பால் தான், சும்மா பால் மட்டும் பட்டி எகிரிச்சு பைல்ஸ், இல்லன்னா நான் நார்மல் மோசமான பால் இப்பவும் சொல்ல கிடையாது. நீ தேவையில்லாத வேலை பார்த்துட்டு இருக்க. சரி ஒரு ஓகே. நல்ல பால், அவ்வளவுதான். பத்துவோட டிபேட் பெருசா இது வின் பண்ண கரெக்டானதா இல்ல ஆதிலோட தான் கரெக்டானதான்னு சொல்லி நீங்க கமெண்ட் பண்ணுங்க. சரி நெக்ஸ்ட் இதுக்கு போயிடலாம். லைக் செகண்ட் இதுல வந்துட்டு அவங்களுக்கு சேசிங் வந்துட்டு 213 கொடுத்துருந்தோம். ஸோ ஸ்டார்டிங் வந்துட்டு ஒரு செம்ம ஸ்டார்ட். எனக்கு லிட்டரலி கொஞ்சம் வந்துட்டு ஒரு மறுபடியும் என்னடா சிஎஸ்கே 3 மேட்ச் பண்ண அதே தப்பு பண்றானுங்களே பவுலிங்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த 50 ரன் நோ லாஸ் இருக்கும் போது நூர் அகமது வந்துட்டு பாத்துக்கோ, என்கிட்ட வீடியோ கிடைச்சிருச்சு இன்ஸ்டால. அவன் எப்படி நின்னான்னு சொல்லிட்டீங்க பாத்துக்கோ. தெரியுதா? இரு, ஓட தெரியுதா? ஓட எனக்கு தெரியலடா. நீ சைடு நடுவுல வச்சீங்கன்னா தெரியும். இரு இப்ப தெரியுது. இப்போ இரு கொஞ்சம் கீழே இருக்கு. அப்படியே வை அப்படியே வை. இதுதான் சொன்ன முழிச்சான் அவன் அங்க பாரு. இதுதான் நான் சொன்னேன். க்ளூலெஸ்ஸா நிக்கிறது இதான் நான் மீன் பண்ணேன். சரி ஓகே நான் ஓகே. சந்தோஷத்துல அப்படி பண்ணேன். சரி ஆக்ஷன் ஓகே. வைஸ் சந்தோஷத்துல அப்படி பண்ணேன். ஆனா அவன் க்ளூலெஸ்ஸா தானே நிக்கிறான். நீ இரு சரி, பாருங்க, ஃபுல்லா பாருங்க. ரெண்டு ஆமாடா, டைம் டேய், பாருங்க, நான் 3 தான் time யாரா பாருங்க. டேய் யாரா இருந்தாலுமே பாப்பாங்கடா. ஏன்னா பைஸ் மட்டும்தான், ஒரே ஒரு பைஸ் தான் விழுந்திருக்கு. இன்னொரு பைஸ் அதுதான் அப்படியே நான் தான் சந்தோஷத்துல நின்னுச்சு. சொன்னேன். அதான் அவன் செக் பண்றான். அதான் அவன் பார்த்தான், அதுதான் நானும் விழுந்துருச்சா சொன்ன அப்படின்னு சந்தோஷத்துல தான் பார்த்தான். க்ளூலெஸ்ஸா நிக்கிறான்னா. சரி ஓகே. அதுதான் நானும் சொல்றேன். நான் சந்தோஷத்துல வந்து எக்ஸ்ட்ரா ஹைப் ஏத்திட்டேன். ஆனா அவன் க்ளூலெஸ்ஸா நின்னதுதான். அது நான் ஹைப்போட சொன்னேன், அவ்வளவுதான். ஏன்னா அது நல்ல பால், நாங்க ஜெயிச்சிட்டோம். நான் சந்தோஷத்துல சொன்னேன். சரி ஓகேடா. சரி அதான் லைக் வந்துட்டு நாளைக்கு பும்ரா வந்து விக்கெட் எடுப்பான். இவங்க ஹைப்பே ஏத்த மாட்டாங்க. நான் என் பிளேயருக்கு நான் ஹைப் ஏத்துறேன்டா. என் பிரான்சைஸ் பிளேயருக்கு நான் ஹைப் ஏத்துறேன்டா. அவ்வளவுதான். நான் மில்லரை டவுன் கிரேடே பண்ணல. க்ளூலெஸ்ஸா அவன் நின்னது சொன்னேன். அது ஹைப்போட சொன்னேன். அது தப்புனா அது தப்பு. எனக்கு தப்பு இல்ல. நல்ல பால் தான். அவனுக்குமே ஐடியா இல்ல மில்லருக்குமே என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. சோ வந்துட்டு நம்ம அந்த டிபேட் நம்ம பப்ளிக் ஒப்பீனியன்ல விட்டுறலாம். நம்ம வந்துட்டு அடுத்த இதுக்கு மூவ் ஆயிடலாம். ஸோ வந்துட்டு ஸ்டார்டிங்ல அந்த 5 ஓவர் பக்கம் 50 ரன்ஸ் பக்கம் நோ லாஸ்ல ஆடிட்டு இருந்தானுங்க. அப்ப நல்லா நோட் பண்ணீங்கன்னா கலீல் அகமது ஓவர்ல வந்துட்டு நூர் அகமது வந்து ஒரு 6 ஒன்னு சேவ் பண்ணுவான். நூர் அகமது செம்ம சேவ். ஒரு ஓஜி சிஎஸ்கே ஃபீல்டிங் பார்த்த மாதிரி இருந்துச்சு இந்த மேட்ச் மட்டும். ரொம்ப 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 சூப்பரா பண்ணியிருந்தானுங்க. சஃப்ராஸ் கான் வந்துட்டு அந்த அக்ஷர் பட்டேல் கேட்சை எடுத்துட்டு ஓடினா பாரு, இம்ரான் தாகிர் ஓடுற மாதிரி குடு 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 குடுன்னு ஒரு மாதிரி கிரவுண்டே ரொம்ப சியர்ஃபுல்லா வச்சிருந்தான். ஆன் ஃபீல்ட்ல வந்துட்டு சிஎஸ்கே பிளேயர் பயங்கர ஒரு இன்டென்ட் சொன்னானுங்க. ஒரு பிரஸ் மீட்ல கொஞ்சம் ஒரு 2 days முன்னாடி தான் ஒரு பிரஸ் மீட்ல சொன்னானுங்க 3 games தோத்துட்டோம், இதுக்கப்புறம் வந்து பாருங்க ஏப்ரல் 11ல இருந்து என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஏப்ரல் 11ல இருந்து. ஸோ அதே மாதிரி அவனுங்க சொன்ன மாதிரி வின் பண்ணிட்டானுங்க. ஸோ மூவிங் பேக் வந்து பார்த்தோம்னா சொன்னது செய்யறவங்கடா நம்ம. அவ்வளவுதான். லைக் வந்துட்டு சொன்னதை செஞ்சிருந்தோம். பேக் டு பேக் விக்கெட் வந்துட்டு பார்க்கவே அப்படியே இனிமையா இருந்துச்சுங்க. அப்படிங்கிற மாதிரி அந்த விக்கெட்டே இல்லாம பவுலிங் போறதை தாண்டி பவுலிங் என்ஜாய் பண்ணி போட்டு விக்கெட் எடுத்தோம் இந்த மேட்ச் சொல்ல போனா. சோ வந்துட்டு ஜி சிங், குர்ஜிப்ரீத் சிங், அவர் பேர் எனக்கு சரியா வாயில வரல. ஜி சிங் குஜரி மஸ்த் செம்ம பவுலிங். ஒரு தமிழ்நாடு பிளேயர் ஒரு டெபியூ ஆடுறாரு சிஎஸ்கேக்கு. ஒரு ஸ்பெல்லு பவுன்சர், செம்ம எக்ஸிகியூஷன், லெஃப்ட் ஆர்ம் சீமர் வேற. ஸோ நல்ல எக்ஸிகியூஷன் பண்ணான். எனக்கு ரொம்ப ரொம்ப அவனோட பவுலிங் ப்ராமிசிங்கா இருந்துச்சு. இப்ப வருவோம் ஓவர்டன் ரசிகர் மன்ற தலைவர் ஆதில். போட்டு 18 ரன்னு, 4 எக்கனாமி, 4 விக்கெட். குர்ஜிப்ரீத் சிங் வந்து இதுதான்டா டெபியூட் மேட்ச். கூகுள் அதான் போட்டிருக்கு. அதான் லைக் ஐபிஎல் டெபியூட். ஓவர்டனுக்கு வந்துட்டு 4 விக்கெட். அவனை வந்து இவ்வளவு நாள் வந்து அவனை சொத்தையா டெப்த் ஓவர்ல கூட்டு வந்து கண்டெயின் பண்ணி கூட்டு ராவடி பண்ணிட்டு இருந்திருக்கானுங்க, போட்டு பிரிச்சிட்டானுங்க. ஆனா இன்னைக்கு அவன் மிடில் ஓவர்ல வந்து
145+ கிளாக் பண்ணா, சூப்பரா போட்டான், கன்சிஸ்டன்டா ஒரே லென்த்ல அடிச்சான். எல்லாம் ஸ்லாட் பால் யாக்கருக்கு ட்ரை பண்றப்போ இவன் தைரியமா தூக்கி லென்த்லயே போட்டான், நல்லா குத்தி ஏத்துனா. சமீர் ரிஸ்விக்கெல்லாம் வந்து பவுலிங் நீங்க பாத்துருந்தீங்கன்னா அது பிளான்டு விக்கெட் தான். நீட்டா ஒரு ஃபீல்டரை வந்து வெளியே வெளியே நிப்பாட்டினாங்க. சர்ப்ரைஸா ஒரு பவுன்சர் போட்டான். அவன் வந்து ரெஸ்ட்லெஸ்ஸா இருந்தான், டாட் மேல டாட் வச்சுட்டு இருந்தான். அவன் அவன் யங் பிளேயர்ஸ் எல்லாம் வந்து டாட் ஒரு 2 பால் வச்சா அடுத்த பால் அடிக்க தான் போவாங்க. அடுத்த பால் ஸ்லாட்ல போட்டா வெளியே அமிச்சிரும்னு சொல்லிட்டு நல்லா குத்தி ஒரு சர்ப்ரைஸா குத்தி ஒரு பால் போட்டான், கேட்ச் மாட்டிக்கிட்டான். ஆக்சுவலா இப்ப சிஎஸ்கே பவுலிங் பார்க்க எப்படி இருக்கு பாரு. ஒரு நூர் அகமது, ஒரு அகில் ஹுசேன், இந்த பக்கம் ஒரு ஓவர்டன், அப்படியே குர்ஜீத் சிங் ஒருத்தர், அதுக்கப்புறம் அங்க வந்து அன்சுல் முக்கியமா என்னன்னா நீங்க இன்னைக்கு எதுவும் கேட்ச் டிராப் பண்ணல. சூப்பரா இருக்கும். மட்டமான ஃபீல்டிங் பண்ணல, கேட்ச் டிராப் பண்ணல. தரமான ஃபீல்டிங் பண்ணானே கலீல் அகமது பண்ணானே. அடுத்த பால் கேட்ச். ஐயோ, ரெண்டாவது வந்து கேட்ச் இல்ல, ரெண்டாவது வந்து தடுத்திருக்கலாம், 4 தடுத்திருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து அவன் தேவையில்ல, நின்ன இடத்துல நின்னு பிடிச்சிருக்கலாம். அந்த ஒத்த கால் தூக்கிட்டு தீபக் சகர் மாறுறா, ஃபீல்டிங் பண்ண மாட்டான், ஆனா பவுலிங் சூப்பரா போட்டு ஸ்விங் பண்ணுவான், அந்த மாதிரி போல இருக்கு. சைக்கு வந்துட்டு என்ன சொல்றது, ரொம்ப நாள் கழிச்சு வா வா நீங்களடா உட்காந்து வரண்டிய பத்து, அவ்வளவுதான். இங்க இங்க செட் பண்ணியாச்சுப்பா. பண்ணதுக்கு அப்புறம் அடியே ஓஜிஸ் பேக்கடி எங்களை வச்சுட்டு செட் பேக் மட்டும் கொடுத்துட்டோம்னா எங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது. அடுத்து தலை வந்துட்டாருன்னா இன்னுமே பயங்கரமா இருக்கும். பட் என்ன ஒரு பிரச்சனை, இப்ப தலை வந்தாருன்னா யார உட்கார முடியும்? சர்ஃபராஸ் கானையா? யாரும் உட்கார வைக்காதீங்க, அவ்வளவுதான். தலையே உட்காருங்க. இம்பாக்டே வேணாம்டா, தலையே உட்கார வைங்கடா. பிளேயிங் 11 செட் ஆயிடுச்சு, காம்பினேஷன் செட் ஆயிடுச்சு. இன்னும் அகில் ஹுசேனோட மிடில் ஓவர் பவுலிங் நீங்க பாக்கல, மிடில் ஓவர்ல சூப்பரா போடுவான். அகில் ஹுசேன் வந்துட்டு செம்ம பவுலிங். ஸ்டார்ட் ஃபர்ஸ்ட் ஓவரே வந்துட்டு 2 நோ பால் போட்டுமே எத்தனை ரன் கொடுத்தான்? 6 ரன் தான் கொடுத்திருந்தான். 8 ரன் தான் கொடுத்தான் 2 நோ பால் போட்டுமே. நான் வந்து பத்துட்ட வந்து நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன், அகில் ஹுசேன் கூப்பிட்டு வந்தீங்கன்னா பவர் பிளேல 2 ஓவர் தள்ளலாம்டா, ரன்னும் தரமாட்டான். அவனுக்கு லைட்டா ஸ்விங் ஆச்சுன்னா நல்லா குத்தி போட்டு விக்கெட் எடுத்துருவான். பால வந்து கொஞ்சம் ஸ்விங் பண்ணுவான், ஸ்பின்னை தாண்டி வந்து ஸ்விங் பண்ணுவான் பால. இன்னைக்கு பவர் பிளேல அவனுக்கு விக்கெட் கிடைக்கல, ஆனா வந்து சூப்பரா கொடுப்பான். ஆதில் ஏதோ லாக் ஆகுது. ஓகேடா. பேசிட்டே ருத்துவோட கேப்டன்சி பத்தி வருவோம். ருத்துவோட கேப்டன்சி வந்து நான் இந்த மேட்ச் ஜெயிச்சதுனால நான் அவனை விட்டுறேன். ஏன்னா வந்துட்டு செகண்ட் ஹாஃப்ல வந்து இல்ல, ஆக்சுவலா ஃபீல் செட் எல்லாமே பயங்கரமா இருந்தது, அப்பப்போ மாத்திக்கிட்டே இருந்தான். ஃபீல் செட் சூப்பரா பண்ணிருந்தான். செட் ஓகே, வந்துட்டு சேஞ்ச் ஆஃப் பவுலிங் கரெக்ட்டா மாத்தி கொடுத்தான், அதனாலதான் பவுலர் ஒரு மெயின் ரீசன். விளையாண்டுருக்கான். கிட்டத்தட்ட அவன் எத்தனை பவுலர் தெரியுமா யூஸ் பண்ணிருக்கானுங்க நம்ம ஆளுங்க? 6 பவுலர். நல்ல ரொட்டேஷன். நடுவுல வந்து தேவையில்லாம கலீல் அகமது ஓவர் கூட்டம், அது தேவையே இல்ல. ஜேமி ஓவர்டன் ஃபர்ஸ்ட் ஓவர் 3 ரன்னுக்கு போட்டிருக்கிறப்போ அடுத்த ஓவர் அவன்கிட்ட கொடுத்துருக்கணும், அந்த ஸ்பெல்ல கண்டினியூ பண்ணிருக்கணும். கலீல் அகமது எதுக்கு கொண்டு வந்தான், ஓவரை முடிக்கவா என்னன்னு தெரியல. ஆனா வந்து அவன் ஓவர்ல அந்த ஓவர்ல 10 ரன்னுக்கு மேல போச்சுன்னு நினைக்கிறேன். ஏதோ போயிடுச்சு. எனக்கு இந்த மேட்ச்ல வந்துட்டு எனக்கு சிஎஸ்கே கிட்ட வந்துட்டு பேட்டிங் நான் எப்பயுமே நான் வந்துட்டு சிஎஸ்கே பேட்டிங் பிரச்சனையே சொல்ல மாட்டேன். ஏன்னா விளையாண்ட 4 மேட்ச்ல 3 மேட்ச் வந்துட்டு 200+. சோ வந்துட்டு பயங்கரமா பேட்டிங்ல டாமினேட் தான் பண்ணிருக்கானுங்க. பட் பவுலிங் எப்ப பார்த்தோம்னா எனக்கு இந்த தடவை வந்துட்டு ரொம்ப ரொம்ப ப்ராமிசிங்கா இருக்கானுங்க. ஏன்னா ஓவர்டன் வந்துட்டு ஒரு 4.5 எக்கனாமில தான் போட்டிருக்கான். அதை தவிர்த்து பார்த்தோம்னா ஜி சிங் வந்துட்டு 9 எக்கனாமி, அதையும் தவிர்த்து பார்த்தோம்னா அன்சுல் கம்போஜ் வெறும் 8.8 எக்கனாமில தான் போட்டிருக்கான். இதை விட ஒரு 3 பவுலர் ஃபார்ம்ல இருந்துட்டாவே போதும், மீதி இருக்கிற 2 பவுலர் எப்படி தட்டி தூக்கிட்டு கொண்டு வரலாம். இதுல நான் ஏன் நூர் அகமது சேர்க்கலாம், நூர் அகமதுல 12 எக்கனாமில போட்டிருக்கான், அகில் ஹுசேன் வந்து 2 ஓவர் தான் போட்டிருக்கான். சோ அதனால 10. இப்ப அவனுங்க 2 பேத்துக்குமே கிளிக் ஆயிடுச்சுன்னா சிஎஸ்கே இஸ் பேக், அவ்வளவுதான். ஆனா நீங்க வந்து ஓவர்டன் ரசிகர் மன்றத்துல இருந்தே சொல்றேன், ஓவர்டன் வந்து நம்ப முடியாது கைஸ். அவன் வந்து ஏதோ ஒரு ஓவர் 20 ரன்னுக்கு மேலேயும் கொடுப்பான், இல்லன்னா இந்த மாதிரி பவர் ஸ்பெல் போட்டு போயிடுவான். அவனை வந்து கரெக்டா யூஸ் பண்ணணும். அவனோட இன்டென்ஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துடா. போன மேட்ச் அவன் தோத்ததுக்கு எவ்வளவு ஃபீல் பண்ணான் தெரியுமா? இருக்கிறதுல அவன் தான் பயங்கரமா ஃபீல் பண்ணான். அவன் போட்டான், நான் வந்துட்டு கன்ஃபார்ம் வந்துட்டு என்னோட ஃபுல் எஃபோர்ட்ஸ் நான் தரேன், நெக்ஸ்ட் மேட்ச் வின் பண்றோம் அப்படின்னு தான் சொன்ன மாதிரி அடிச்சான். லக்கி சாம் டெவால் பிரேவிஸ் வந்துட்டான் நமக்கு பேக். என்ன பேட்டிங்ல பாக்கலன்னு ஒரு சின்ன இப்ப சிஎஸ்கேவோட பேட்டிங் லைனை பத்தி இப்ப பேசுங்க. டெவால் பிரேவிஸ் மாதிரி ஒரு ஆள் எங்களுக்கு ஆடாமே எங்களுக்கு ரன் வந்துருச்சு 213 பக்கம். சோ வந்துட்டு அவன் எல்லாமே ஆடல, டெவால் பிரேவிஸ் ஆடல, 2 பேர். சோ வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஹாப்பி எண்டிங் தான் சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு. நிம்மதியா போய் தூங்குங்க.
அடுத்த மேட்ச் எங்களோட ஈஸ்டர் இன்னைக்கு. நிம்மதியா அடுத்த மேட்ச் ஜாலியா இருக்க போகுது நாளைக்கு. ஆர்சிபிக்கும் எம்ஐக்கும் என்னடா ரிவெஞ்ச் எடுத்துருவீங்களா இல்லையா? அடிச்சிருங்களா, தயவு செஞ்சு அடிச்சிருங்கடா. நீங்க போன மேட்ச் தோத்ததுக்கு எப்படி வருத்தமா இருந்தீங்களோ அதோட சூற வருத்தத்துல நாங்க இருந்தோம். தயவு செஞ்சு அடிச்சிருங்கடா, தயவு செஞ்சு அவங்கள பேச விடாதீங்கடா, பேச விடாதீங்கடா அவனுங்களை. ஒன்னும் இல்ல, ஐபிஎல் இஸ் பேக் எப்ப தெரியுமா வரும்? இப்ப நாங்க ஜெயிச்சிட்டோம், நாளைக்கு நீங்க ஜெயிச்சு ஆர்சிபி பழைய பழைய மாதிரி கொண்டு வந்தா ஐபிஎல் இஸ் பேக். ஐபிஎல் இஸ் பேக். உங்க கையில தான் வந்து அந்த ஓஜி ஐபிஎல் இருக்கு நாளைக்கு. தெய்வ செஞ்சு பரம்பரையெல்லாம் டாமினன்ட் பண்ணுங்க. என்னதான் நான் எனக்கு எம்ஐ மேல வக்கரம் இருந்தாலும் ஆர்சிபி பண்ண மாட்டேன் நானு. கன்சிடரே பண்ண மாட்டேன். முழு வக்கரத்தை ஆர்சிபி மேலதான் காட்டுவேன். கோடி காண்டி நான் வந்து ஆர்சிபி சப்போர்ட் பண்ணாலும் அந்த சில ஃபேன்ஸ் இருக்காங்க, விடவே மாட்டேன். நாளைக்கு ஜெயிச்சிருங்கடா எப்படியாவது. நான்லாம் கோலிக்காகவும் ஆர்சிபி சப்போர்ட் பண்ண மாட்டேன். இந்தியாவுக்கு விளையாடுறாரு விராட் கோலி, அப்ப சப்போர்ட் பண்ணுவேன். இவனுங்க ஆர்சிபி வந்துட்டு அவனுங்களை அடிச்சு நொறுக்கியே. இந்த டிஜேனா தான் அந்த சிஎஸ்கே ஆர்சிபி மேட்ச்ல சொன்னேன்ல, டிஜேலே வந்துட்டு சஞ்சு சாம்சனுக்கு வந்துட்டு திருவனந்தபுரம் ட்ரெயின் பிடிக்க இவருக்கு டைம் ஆச்சு போல இருக்கு, சீக்கிரம் போறாரு அப்படிங்கறது. சிஎஸ்கே மட்டும் பவுண்டரி அடிச்சா வெறும் ஒரே ஒரு ஸ்பீக்கர்ல மட்டும் சவுண்ட் போட்டுட்டு மத்த எல்லாத்தையும் ஆஃப் பண்றது. கேவலத்தின் உச்ச கட்டண்டா. இதுக்கு எங்க கால்ல வந்து விருங்கடா. எங்க டிஜே எப்படி சூப்பரா போடுவான்டா. எங்க சிஎஸ்கே ரெண்டு டீம் நாளைக்கு வந்து கேளு நாளைக்கு வந்து குர்னால் பாண்டியாவை அடிக்கிறது ஹார்திக் பாண்டியாவா தான் இருக்கும். பவுன்சர் போடுறியா, இந்த ஷாட் நான் நின்ன இடத்துல நின்னு பின்னாடி தட்டி விடுவேன். ரெண்டாவது பவுன்சர் போடுறியா, பின்னையும் தட்டி விடுவேன். எனக்கு தெரிஞ்சு பாண்டியா தான் குர்னால் பாண்டியாவை பொழக்க போறான்னு நினைக்கிறேன். பிடிச்சி பாக்கலாம் என்ன பண்றாங்கன்னு சொல்லி. இறக்கமே இல்ல, எல்லாரையும் போட்டு அடிக்கிறது தான். ஓஜி இஸ் பேக். சரி நான் கிளம்புறேன். ஓகே, ஐபிஎல் இப்போதான் கலக்கணும். இளங்கோ எங்க சேட்டாக்கு டாட்டான்னு சொன்னா அந்த ஒருத்தி சொல்லுவால, யார பாத்துறா தாத்தான்றீங்க கோத்தா, இப்ப வாங்கடா அப்படின்னு வாங்கல. அந்த மாதிரிதான் எங்க சேட்டா மதம் கொண்ட யானைடா வந்துச்சு. ஒரு சூற காட்டிட்டு போய்கிட்டே இருக்கு. ஃபர்ஸ்ட் செஞ்சுரி வேற இந்த அதான் ஃபர்ஸ்ட் செஞ்சுரி இந்த ஐபிஎல்ல வேற. அதான் பாத்துக்கோ, நம்ம வந்து அடிக்கலன்னா அடிக்கல, அடிச்சா கேம் எடுத்துட்டு போயிருவோம். சேட்டாவை கலாச்சாரம் இப்ப கால்ல வந்து விழுங்கடா. சேட்டாவோட கால்ல சீக்கிரம் அவுட் ஆக சொல்லி அடுத்த மேட்சுக்கு. சரி ஓகே गाइस, பார்க்கலாம். சிரிச்ச முகமா போறோம்பா 3 மேட்ச் கழிச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்பா நன்றி, வணக்கம். அவ்வளவுதான், நம்ம தான், நாங்க தான்.